ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/4/2025. இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 23,150 லோ கொடுத்துட்டு 23,350 ஹை கொடுத்துருக்கான். ஸோ அதுக்குள்ள தான் பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஸோ நம்ம அனலைஸ் படி 23,200க்கான கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த 116ங்கிற பிரைஸ் அங்கே வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் இன்னைக்கு வந்து மீண்டும் சப்போர்ட் எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 155க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். இல்லாமல் தான் ஃபர்தராக கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 23,300க்கான புட் ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து அதை இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புட் ஆப்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு தான் அங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது ஃபர்தராக வந்து கீழே சப்போர்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4/2025 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 23,300க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயும் 23,300 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 65 ரூபாயிலும் இருக்குது. ஸோ 300க்கான கால் ஆப்ஷன் பாருங்கள், ப்ரீவியஸாக தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வாங்கினா அதே ப்ரைஸ், ஆனால் இருந்தாலும் 300க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல் ப்ரீவியஸ் லோ லெவல் பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த 20 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணுவான். ஏன் அப்படின்னா அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 97 ரூபாந்து 100 ரூபாங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் மார்க்கெட் பண்ணி சஸ்டைன் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து 50 ரூபா 97 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் காட்டுற பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த 50 ருபீஸை திரும்ப பை பண்ணியிருக்காங்க. 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பக்கம் பை பண்ணியிருக்காங்க. இந்த மீண்டும் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இந்த 97 வந்து 300 வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் 160யும் அடுத்த டார்கெட் 240யும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வச்சிங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 160 போவான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டார்கெட் பாருங்கள் இந்த லோ 160. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 200. ஸோ அந்த ரேஞ்ச் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கால் சைடு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு பாருங்கள். புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் வந்து 32 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் புட் சைடு. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இவங்க இந்த 300க்கு வந்து திருப்பி இந்த 30 ரூபீஸில் பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கால் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான். தெரியுங்க ஃபஸ்ட் கால் சைடும் பாருங்கள், ப்ரீவியஸ் லோ வந்து 20 ரூபீஸு. அதே மாதிரி 300க்கான புட் ஆப்ஷனும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரைஸ் 32 ரூபா தான். ஸோ 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதால இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் மார்க்கெட்டோட அனலைஸ். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.